ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு ஸ்கின் வாங்குற ஐடியாவில் இருக்கலாம். அந்த ஆன்லைன்லேயே உங்களால் எக்கச்சக்கமான ஸ்கின்ஸ் இப்போ பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் எடுத்தீங்கனாலே அங்கே வந்து ஒரு ஃபோனுக்கு thousands ஆஃப் ஸ்கின் மேலே அவைலபிளாக இருக்குது. டு பி ஃப்ரேங்க், அங்கே வந்து சில ஸ்கின்ஸ் வந்து ரொம்பவுமே குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர் டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் டெக்ஸ்சரில் இருக்கிற ஸ்கின்ஸ் எல்லாமே 1-2 மாதத்துக்கு அப்புறம் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது டிசைனர் ஸ்கின்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்ட் ஸ்கின்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட் ஸ்கின் நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிக்கலாம். அதுவே ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் குவாலிட்டியான ஸ்கின் நம்ம எங்கேருந்து வாங்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஃபோன்ஸையும் தாண்டி நிறைய டிவைசஸ்க்கு இங்கே வந்து ஸ்கின்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன டிவைஸ், என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ எனக்கும் பல்கியான கேசஸ் வரைக்கும் ஸ்கின்ஸ் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இது வந்து நம்ம ஃபோனுக்கு யூனிக்கான ஒரு லுக் கொடுக்கும் அண்ட் பார்க்குறவங்களுக்கு நம்ம ஃபோன் வந்து ரொம்பவுமே அட்ராக்டிவாக தெரியும். ஸோ என்னோட ஃபோனுக்கு நான் எங்கே இந்த ஸ்கின் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா slickwraps. ஸோ இவங்க வந்து ஒரு யூஎஸ் பிராண்ட். ஸோ யூஎஸ் பிராண்ட்னு வரி பண்ணிக்க தேவையில்ல. இவங்க வந்து இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இங்கே இருந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து உங்கள் ஃபோன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் டேப்லெட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், கேமிங் டிவைசஸ், வியரபிள்ஸ் அதாவது ஏர்பாட்ஸ் அண்ட் மற்ற இயர்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்கின் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த சைட்டில் இருக்கக்கூடிய லிமிடெட் எடிஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்னோட ஃபேவரேட்ஸ், எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அண்ட் நான் என் ஃபோனுக்கு வாங்கின ஸ்கின் கூட லிமிடெட் எடிஷனில் இருக்கக்கூடிய பிளாக் ரெட்ரோ ஸ்கின் தான். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே வந்து கூல் ஸ்டஃப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஏன்னா ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு செக்ஷன். கிரேசியஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். அண்ட் அங்கே வந்து உங்களுக்கு ஆப்பிள் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அவங்களோட மேக்ஸேஃப் சார்ஜர், எக்கோ டாட் அப்படிங்கிற அலெக்சா ஸ்பீக்கர்ஸ், ட்ரோன்ஸ், ஆக்ஷன் கேமராஸ், ஈவன் ஐஃபோன் சார்ஜருக்கும் ஆக்சுவலி அங்கே வந்து கொஞ்சம் க்யூட்டான ஸ்கின்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ளோயிங் லோகோவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு வரோம். ஆக்சுவலாக ஸ்கின் வந்து எப்படி இருக்குது? ஸோ ஸ்கின்னோட பேக்கேஜ் வந்து கைக்கு வந்ததும் ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஸோ பேக்கேஜ் கைக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணதும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இன்னொரு கார்டு இருந்துச்சு. ஸோ இந்த கார்டை வச்சு என்ன யூஸ்ன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ ஒரு ஸ்கின் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ஸ்கின்லேயே வந்து டேமேஜஸ் இருக்குது. ஆனால் அந்த டேமேஜஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வந்தது. அதான் டேமேஜ் வந்திருக்கே ப்ரோ, அப்புறம் ஏன் ப்ரோ இதை வந்து குவாலிட்டின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் இது வந்து குவாலிட்டி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் வந்து நான் இந்த ஃபோனுக்கு அப்ளை பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பட் ஸ்டில் இந்த குட்டி டேமேஜ் தவிர வேறு எந்த இஷ்யூஸும் நான் வந்து இந்த ஸ்கின்னில் நோட்டீஸ் பண்ணல. மேபி இந்த குட்டி டேமேஜ் கூட நான் வந்து ஸ்டிக் பண்ணும்போது நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணதாக கூட இருக்கலாம். ஸோ மற்றபடி குவாலிட்டி ஆஃப் த ஸ்கின் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் வாங்கும்போது ஆக்சுவலி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இப்போவும் இருக்குது. ஸோ கலர்ஸ் எதுவுமே கொஞ்சம் கூட ஃபேட் ஆகலை. அண்ட் குட்டி வாட்டர் ஷவர்ஸை கூட உங்கள் ஸ்கின் வந்து கண்டிப்பாக ரெசிஸ்ட் பண்ணும். அவ்வளோ ஈஸியாக உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாது. அண்ட் நீங்கள் அந்த ஸ்கின்னை தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட குவாலிட்டி அண்ட் ப்ரீமியம்னஸ் கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நான் ஏன் இந்த ஸ்கின் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் ஆக்சுவல் கலரும் பிளாக். ஸோ நான் பிளாக்லேயே ஏதாச்சும் ஸ்கின் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணி தேடிட்டு இருக்கும்போது இந்த பிளாக் ரெட்ரோ ஸ்கின் பார்த்தேன். ஒரு மேட் ஃபினிஷோட கலர்ஃபுல் ஆப்பிள் லோகோவோட பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தனால நான் இந்த ஸ்கின்னை வாங்கிட்டேன். ஸோ இந்த slickwraps ஸ்கின்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர். ஸோ டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஸ்கின்ஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மெட்டல் சீரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹார்டாக மெட்டல் மாதிரியே ஃபீல் ஆகும். அண்ட் வுட் சீரிஸ் ஆக்சுவல் வுட் மாதிரியே தான் ஃபீல் ஆகும். அண்ட் லெதர் சீரிஸும் அங்கே இருக்குது. அதுவும் ஆக்சுவல் லெதர் மாதிரியே தான் ஃபீல் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு வைப்ரண்டான கலர்ஸில் ஸ்கின் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த அல்கான்ட்ரா சீரிஸ் ஸ்கின் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இதுக்கும் மேலே நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வச்சு ஸ்கின் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினாலும் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே கஸ்டமைஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட ஃபினிஷ் வந்து மேட்டில் வேணுமோ கிளாஸில் வேணுமான்னு செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், ஸ்கின் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். அண்ட் அப்படி நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கின் பிடிச்சி போய் வாங்கினீங்கன்னா இங்கே தான் அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக பேக்கேஜில் வந்து 2 ஸ்கின்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பேக் ஒன்லி ஸ்கின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஸ்கின். ஸோ நான் என் ஃபோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது பேக் ஒன்லி ஸ்கின் தான். ஸோ இந்த பேக் ஒன்லி ஸ்கின்னே நான் வந்து 1 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஒரே ஒரு பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஸோ 2 ஸ்கின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 2 ஸ்கின்ஸ்க்குமே குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதனால் ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து வேறு ஸ்கின்ஸ் வாங்க வேண்டியது தேவையில்லை. இதுவே 2 வருஷம் லாஸ்ட் ஆகும். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருக்கும், ப்ரைஸ். ஸோ என்னோட ஸ்கின் நான் வாங்கும்போது ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா $24 இருந்துச்சு. அண்ட் அப்போ எனக்கு ஆஃபர் இருந்துச்சு, 50% ஆஃபர் இருந்துச்சு. ஸோ இதனால் $14 என்னால் வாங்க முடிஞ்சு. ஸோ $14 இந்தியன் ரேட்டு கன்வெர்ட் பண்ணால் ₹1000 கிட்ட வரும். ஸோ ₹1000 கொஞ்சம் அதிகமான காசு தான். ஆனால் நீங்கள் இந்த சிச்சுவேஷனை திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் 2 வருஷம் இந்த ஸ்கின்னை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 2 வருஷத்துக்கு நீங்கள் அடிக்கடி ஸ்கின்ஸ் மாற்றினீங்கனாலே அதுவே ₹1000 கிட்ட வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம ஒருத்தா ஒரே ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதே ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். ஸோ நீங்களும் இப்போ ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ அவங்க வந்து 60% ஆஃப் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கு நீங்கள் எந்த விதமான கோட்ஸும் அப்ளை பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே டேரெக்டாக டிஸ்கவுண்ட் ஆயிரும். அண்ட் இந்த ஸ்கின்னை இன்ஸ்டால் பண்ணுறதும் ரொம்பவுமே ஈஸி தான். ஹேர் ட்ரையர் எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபோனில் ஸ்டிக் பண்ணால் போதும். அண்ட் டெலிவரி பற்றியும் கண்டிப்பாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை, இந்தியாவுக்கு வருமா வராதான்னு. ஏன்னா நானும் இதை வந்து ஃபிலிப்பைன்ஸ்க்கு டேரெக்டாக இம்போர்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு கொண்டு வந்து அப்புறம் தான் ஃபிலிப்பைன்ஸ்க்கு எடுத்து வந்தேன். ஸோ நீங்களும் வாங்குறதா இருந்தால் டெலிவரி பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இதை பற்றி பேசி ஆகணும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை குட்டி குட்டி நெகட்டிவ் விஷயங்களும் இருக்குது. ஸோ நம்பர் 1, நீங்கள் வந்து ஒரு ஸ்கின் வாங்கினீங்கன்னா அது வந்து ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். நம்பர் 2, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு ஸ்கின் தேடுறீங்கன்னா நீங்கள் தேடுற எல்லா ஃபோன்ஸ்க்கும் இங்கே வந்து ஸ்கின் அவைலபிளாக இருக்காது. இப்போ வரைக்கும் ஆப்பிள் அண்ட் OnePlus 2 பிராண்ட்ஸோட லிஸ்ட் தான் அவங்க வந்து அப்டேட்டடாக வச்சிருக்காங்க. அண்ட் சாம்சங் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட சாம்சங்கோட மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கு எந்த ஸ்கின்னுமே இங்கே அவைலபிளாக இல்லை. ஃப்ளாக்ஷிப் மாதிரியான ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரெட்மி ரியல்மி மாதிரி ஃபோன்ஸ்க்கு எந்த ஸ்கின்னும் இங்கே அவைலபிளாக இல்லை. அண்ட் நம்பர் 3, இது வந்து slickwrap ஸ்கின்னோட ஒரு நெகட்டிவ் கிடையாது, காமனாக எல்லா ஸ்கின்னுக்குமே இருக்கிற ஒரு நெகட்டிவ் தான். ஸோ ஸ்கின்ஸ் வந்து ஆக்சுவலி ஸ்க்ராச்சஸ்லேருந்து நம்ம ஃபோனை ரொம்பவுமே ரெசிஸ்ட் பண்ணும், ஆனால் ட்ராப்ஸ்லேருந்து கண்டிப்பாக நம்ம ஃபோனை செக்யூர் பண்ணாது. ஸோ கேசஸ் சேம் ஸ்கின்னையும் கம்பேர் பண்ணும்போது கேசஸ் வந்து ரொம்பவுமே நம்ம ஃபோனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பட் லுக்ஸ்ன்னு வரும்போது ஸ்கின் இருந்தால் தான் நம்ம ஃபோன் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்கின்னை அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் என் ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக யூனிக்காகவும் தெரியும், சேம் டைம் ப்ரொடெக்டடாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு ஸ்கின் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபாஷ்.